நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, இரண்டாம் வீட்டில் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைய போகிறார். இதுவரை உங்களுக்கு தெரியப்படாத விஷயங்கள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படாத உரிமைகள், நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள், பிரிந்த உறவுகள் என அனைத்து விஷயங்களும் மீண்டும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரப்போகிறது. பணம் முதல் பாசமான உறவுகள் வரை உங்க கைக்கு வரப்போது விபரீத தன வக்ர குருவால். ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க. மேலே நம்ம சேனலில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி மாதம் வரை 6 மாதத்தில் நடக்கூடிய பலன்களை பற்றி ஒரு பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆசிரியர் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேச ராசியில் பிறந்த நண்பர்களே, மேச ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான். 12 ராசியில முதல் ராசியாக வருவதுதான் மேச ராசி. ஸோ பாசமான உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க நீங்க. உறவுகளிடம் விட்டு கொடுப்பது, அந்த உறவுகளுக்காக ஒரு பழி பாவத்தை ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் உங்களிடம் அதிகமாகவே இருக்கும். தியாக உள்ளம் நிச்சயமான முறையில் நீங்க தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட உங்களுக்கு 2ஆம் வீடான ரிஷபராசியில தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த குரு பகவான் இப்போ அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் அடைய போறாரு. வக்ரம்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும், அதைத்தான் வக்ரம்னு சொல்றோம். அந்த குருவால் ஏற்பட்ட சில கஷ்டமான பலன்கள் இருந்தால் அந்த பலன் மாறி நல்ல பலன்களாக கிடைக்கும். ஸோ அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரம் அடையக்கூடிய குரு 2025 வருஷம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை வக்ர நிலையில தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 115 நாட்கள் குருபவனுடைய வக்ர நிலை தொடர்கிறது. இவர் ராசி மாறலங்க, நட்சத்திரம் மட்டும்தான் பின்னோக்கி பயணிக்கிறார். அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணிக்க போறாரு. ஸோ 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இந்த குருவானுடைய வக்ரம் ஏற்படுகிறது. ஸோ இதுல உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல பெரிய அளவு நன்மை என்றால் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்குற இடம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மேச ராசியை பொறுத்தவரை 2ஆம் வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக கன்னியை பார்த்து கொண்டிருந்தார். கன்னி என்பது உங்களுக்கு 6ஆம் வீடுங்க. எதிரியையும் கடனையும் நோயையும் இந்த குரு பார்த்தாரு. எதிரியை குரு பார்த்தா நல்லா இருக்கணும்ல. ஸோ எதிரி நல்லா இருந்தா நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? கடன் நல்லா இருந்தா நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? நோய் நல்லா இருந்தா நீங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் உங்களுக்கு ஏற்பட்டது. கையில காசு பணம் வந்து சேர்ந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போச்சு, கடனை அடைக்க முடியாமல் போச்சு. அந்த ஒரு நிலைப்பாடு இப்போ மாறும். ஆமாங்க. ஸோ குருவுடைய வக்ர பார்வை மாறுகின்ற ஒரு காரணத்தினால் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது முழுமையான முறையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவை முழுமையா நீக்கிறாரு. கடன் பிரச்சனையை அடியோட குறைக்கிறாரு. கையில் இருக்கக்கூடிய பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர்ந்து கடன் அப்படின்ற ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை அடைவீர்கள். ஸோ எதிர்பார்த்த அந்த பண ரீதியான பிரச்சனை, கடன் ரீதியான பிரச்சனை குறையும் மறையும். மிக முக்கியமா நோய் பிரச்சனை, உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தாலும், உங்க குடும்ப உறவுகளுக்கு இருந்தாலும், அந்த உடல் உபாதைகளால் நோய் பிரச்சனையால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் இனி இருக்காது. நோய் பிரச்சனை முடிவடையுங்க. மேலும் குடும்பத்துக்குள்ளேயே சில தகராறு, தவறான நபர்களுடைய சேர்க்கை, வேற்று நபர்களுடைய தலையீடு, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தா அந்த குழப்பம் தீர்ந்து போகும். குடும்பத்துல தைரியமா நீங்க போல்டா ஒரு முடிவெடுத்து குடும்ப உறவுகளை கட்டுப்பாட்டுல வச்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நடக்கும். குடும்பத்துல திடீர் கல்யாணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் பல வருஷமா நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம்ல அப்படின்ற மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு பலனும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ 2ல புத்திரக்காரகன் வக்ரம் அடைகிறாரு. ஸோ விபரீத வக்ர காரணமாக புதிய உறவு கிடைக்கும். அது குழந்தை பாக்கியமாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல திடீர்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிர்பாராத படிப்புக்காக பிள்ளைகளை ஒரு மாற்றம் பண்றது, திருமண வாழ்க்கை செய்து வைக்கிறது போன்ற, அல்லது வேலை தொழில ஒரு மாற்றத்தை ஏற்படுது. இது வந்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஸோ இன்னொரு பக்கம் இந்த குரு பகவான் உங்களுடைய மேசத்திற்கு 9ஆம் வீடான தனுசுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய 9ங்கிறது பாக்கியஸ்தானம். ஸோ பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி 2ல வக்ரமா இருக்கிறாரு. கிடைக்கப்படாத உரிமைகள் நீங்க மீட்டெடுப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, பங்கு, உரிமையை நீங்கள் சண்டை போட்டுனாலும் சரி, வாதிட்டினாலும் மீட்டெடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும்.
பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி அல்லது வேலை மற்றவர்கள் தட்டி பறித்திருந்தால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் மீண்டும் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். இன்னொரு பக்கம் அதே குருவான் உங்களுடைய மேசத்திற்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. 12க்குரியவன் 2ல் இருந்தார். அதனால சுப விரை செலவுகள் வீட்டில் ஏற்பட்டிருக்கும். தெய்வ வழிபாடு, புனித யாத்திரைகள், திடீர் பயணங்கள் போன்ற விஷயம் செலவுகள் உருவாயிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட செலவுகள் இப்போ குறையும். 12க்குரியவனே 2ல் வக்ரமா இருக்கிறதுனால பழைய முடிஞ்சு போன சில விஷயங்கள் மீண்டும் வெளியில் தெரிய வரும். உங்கள்கிட்ட இருந்து மறைச்ச விஷயங்கள், உங்களுக்கு தெரியப்படாத ஒரு விஷயங்கள், உங்கள் குடும்ப உறவுகளோ அல்லது வேலையில பார்க்குற இடத்துலையோ உங்ககிட்ட தெரியாமல் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்கன்னா அந்த விஷயங்கள் வெளியே தெரிய வரும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கிது, வரமாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிலுவையில் நின்ற பணம், தேங்கி நின்ற பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேர வாய்ப்புண்டு. சொத்துக்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் பிரிந்த உறவு, உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, சண்டை போட்டு கோச்சிட்டு போயிருப்பாங்க, என்ன ஒரு காரணமான இருக்கலாம், ஒரு சொத்துக்காக இருக்கலாம் அல்லது வேறு கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு காரணமாக அந்த பிரிந்து போன உறவுகள் இப்போ மீண்டும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பினை இந்த குரு வக்ரம் கொடுக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி தனக்காரகன் குருவான் தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் வக்ரம் அடைஞ்சா விபரீத தனவரவு நிச்சயம். மறைமுகமான வேலை தொழில் மூலமாக, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க மூலமாக அல்லது வெளிநாட்டு தொடர்பு மூலமாக கிடைக்க வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ட்ரேடிங்கு, எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, ஒரு பெட் மேட்ச், ஒரு போட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போட்டிகள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கலந்துட்டு அதில் லாபங்கள் கிடைப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற போகுதுங்க. அதே போல் மண், கல், விவசாயம் சம்பந்தமான தொழில்துறைகள், இந்த கிரானைட்டு, கல்குவாரி இது மாதிரி வச்சு நடத்தலாம் சரி, அல்லது சிவில் சம்பந்தமான கட்டுமான தொழில்துறைகளை நீங்கள் அமர்ந்திருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்க போகுது. அதே போல் முக்கியமாக படிக்கின்ற மாணவர்கள் இடம் மாறுறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. கிரகஸ்தர்கள், அதாவது குடும்பஸ்தர்களாக வாழக்கூடியவர்கள், கணவனையாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் புதிய உறவு கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, அதில் புதிய உறவுகள் கிடைக்கும். அதே போல் கணவனையாக சேர்ந்து ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதை வந்து தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் முக்கியமாக இந்த நேரத்தில் மருத்துவத்துறை மற்றும் கல்வித்துறை, இந்த 2 துறையிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் கொஞ்சம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த தனபவான், அதாவது தனக்காரன் சொல்லக்கூடிய குருவான் வக்ரம் அடையும் போது தனத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் எந்த வழியில் எப்படி வரும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களாலேயே கணிக்க முடியாது. அந்த மாதிரி பண வரவு வர வேண்டிய சூழல் இப்போது உருவாகிறது. விபரீத தன வரவு கிடைக்கும். அப்படி வருகின்ற பொழுது அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிலத்தின் பேரில் முதலீடு செய்தால் நிச்சயம் நீங்கள் பெரிய அளவு லாபத்தை பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத காரு, வண்டி வாகனம், 2 வீலரு போன்ற விஷயங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் அடமானத்துக்கு இருக்கக்கூடிய தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். ஸோ இவ்வளவு நன்மைகளை இந்த குருவான் கொடுக்கும் பொழுது குருவானுக்கு பதிலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வழிபாடு. நிச்சயமா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாட்சி வணங்குவதும், மேலும் வியாழக்கிழமை அன்று ஏழை எளியவர்களுக்கு எலுமிச்சம்பழ சாதம் அன்னதானமாக கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. புண்ணியம் செய்தால் பாவம் குறைந்து நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடையும் பரிகாரத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மேச ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.